இப்போ வந்து நம்ம இங்கேருந்து பரிசல் எடுத்துகிட்டு போய் இந்த தண்ணிக்குள்ளே அந்த கரடை தாண்டி அந்த பின்னாடி இருக்கிற இடத்துல தான் அந்த கோயில் இருக்குது. இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். அந்த கரடை வந்து நம்ம ஓரளவுக்கு வந்துட்டோம். இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பவானிசாகர் டேமோட மொத்த வியூவும் தெரியுங்க. ஹே கைஸ், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் உங்கள் மகி. கைஸ், இன்றைக்கி நீங்கள் எல்லா தம்ப்நெயில் டைட்டில் எல்லாமே செக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், அதே தாங்க. இன்றைக்கி ஒரு கருப்பராயன் கோயிலை தேடி தாங்க நாம் இன்றைக்கி போக போகிறோம். அந்த கோயில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பவானிசாகர், அதாவது ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் டேம் இன்சைடில் இருக்கக்கூடிய ஒரு கரடுக்கு பக்கத்தில் தாங்க அந்த கருப்பராயன் இருக்குது. அந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் ஒரு பழமையான ஒரு கோயில்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதே சமயம் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது வந்து இந்த பவானிசாகர் ஆற்றுக்குள்ளே சென்டரில் வந்து இருந்ததுங்களாம். சரி, எல்லா நாளையும் நம்ம போய் பார்க்க முடியாதுல்ல, ஏன்னா தண்ணி இங்கே வரும், அதுக்கப்புறம் இறங்கும் அப்படின்ற சூழ்நிலை இருக்கிற பட்சத்தில் நம்ம எல்லாருமே போய் தரிசிக்க முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊர் மக்களும் சேர்ந்து அந்த தண்ணிக்குள்ளே இருந்த கருப்பராயனை அழைச்சி தனியாக அதுக்குன்னு ஒரு கோயில் கட்டி இப்போ நம்ம போக போகிற அந்த கரடுக்கு பக்கத்தில் வச்சுருக்குறாங்க. இப்போ நம்ம அந்த இடத்துக்கு தாங்க போக போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஏன்னா இது வந்து நம்ம ஆற்றை தாண்டி அந்த பக்கம் இருக்க கரடை தாண்டி நம்ம இப்போ அந்த கோயிலுக்கு போக போகிறோங்க. அதுக்கு முன்னாடி இங்கே பக்கத்துலேயே இங்கே ஒரு தெய்வம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த 3 தெய்வமும் பார்த்தீங்களா, இது பாட்ட மூட்டை காலத்துலேருந்து இந்த இடத்துல நாங்கள் வணங்கிட்டு வரோங்க. சரி, அப்போ நம்ம அங்கே போகிறோம். சரி, இங்கே ஒரு கற்பூரத்தை பார்த்து வச்சுட்டு நம்ம சாமி கும்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கேயும் கும்பிட்டுருக்கோம். ஆக்சுவலாக பாருங்கள், ஒரு சின்ன இடம் தான். இங்கே பாருங்கள், ஒரு மரத்துக்கிட்ட இருக்குது பார்த்தீங்களா. இவ்வளோ தாங்க. நம்மளுக்கு பெரிய பெரிய கோயிலெல்லாம் போயிட்டு பெரிய வரம் வேணும், நம்மளுக்கு பெரிய சக்தி வேணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கோயில் தாங்க ரொம்ப பிடிக்கும். ஏன்னா 1 மணி நேரம் 1/2 மணி நேரம்னாலும் நான் இங்கேயே உட்காந்துக்குவேன். இப்போ பெரிய கோயிலெலாம் போனீங்கன்னா வைங்களேன், நிறையா பேர் வந்துகிட்டே இருப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. எனக்கு வந்து அது சுத்தமாக பிடிக்காது. எனக்கு எப்போவுமே வந்து பழைய கோயில் தேடி போகிறதுக்கு முதல் காரணம், அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. அதே சமயம் வந்து இந்த மாதிரி சின்ன கோயில் தேடி போகிறதுல வந்து யாருமே நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக கும்பிட்டு எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம அங்கே உட்காந்துட்டு தரிசிச்சுட்டு நம்ம எந்திரிச்சு போகலாம். ஸோ அந்த ஒரு நிம்மதி வந்து எனக்கு இந்த இடத்துல கிடைக்குங்க. அதனால் இங்கே வந்து கும்பிட்டு இப்போ வந்து நம்ம அப்படியே கிளம்ப போகிறோம். இப்போ இன்ன வரைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ஒரு இன்ஜின் வீடியோ ஒன்று போட்டிருப்போம். அதாவது தண்ணி வந்து ஏறிட்டே வந்துருக்கு, அதனால் இது நவுத்தி மேலே கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு வீடியோ நம்ம போட்டிருப்போம். இப்போ அது என்னாச்சுன்னா, இப்போ தண்ணி வந்து கீழே போயிட்டு இருக்குங்க. ஃபுல்லாக கீழே இறங்குறங்காட்டிக்கு எல்லா ஓஸெல்லாம் எடுத்து வச்சு அந்த இன்ஜினை அப்படியே நவுத்தி அதெல்லாம் ஜாயிண்ட் போயிட்டு ஃபுல்லாக வேர்வை வந்து இப்போ மூஞ்சி கழுவிட்டு இப்போ உங்கள்கிட்ட நான் பேசிகிட்ருக்கேன். சரி, ஓகே, நம்ம அங்கே போகிறதா இருந்ததே, சரி அங்கேயும் நம்ம போயிட்டு வந்துடலாம், அதே சமயம் உங்களுக்கும் எடுத்து காட்டிடலாம் அப்படின்றதுக்காக தான் இப்போ நம்ம பேசிகிட்ருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ நல்லா இருக்குங்க, பாருங்கள், வாங்க போகலாம். ரைஸ், இதுதான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அந்த இன்ஜின் பாருங்கள், அங்கே ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கேருந்து இங்கே தள்ளி போடுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஆக்சுவலாக இங்கே பாருங்கள் இன்ஜின் எங்கே இருக்குன்ட்டு ரொம்ப கீழே போயிடுச்சுங்க. பயங்கரமாக தண்ணி கீழே இறங்கிட்டுருக்கு. ஸோ அப்படி இறங்கும்போது இங்கே தண்ணி கட்டுறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குங்க. ஏன்னா இங்கே ஒரு இன்ஜினு, அதுக்கப்புறம் மேலே ஒரு இன்ஜின் வச்சு தான் அந்த மேலே கொண்டு போய் ஊற்றுங்க தண்ணி. அதனால் 2 இன்ஜின் இருக்கிறங்காட்டிக்கு அதுக்கு தனியாக டீசலு, அதுக்கப்புறம் இறங்க தள்ளி தள்ளி கொண்டு போய் கீழே வச்சா தான் அது வந்து மேலே இழுக்குங்க. இப்போ வந்து நம்ம இங்கேருந்து பரிசல் எடுத்துகிட்டு போய் இந்த தண்ணிக்குள்ளே அந்த கரடை தாண்டி அந்த பின்னாடி இருக்கிற இடத்துல தான் அந்த கோயில் இருக்குது. இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். ஏண்டா இவனுங்க வேறு எப்போ பாரு இப்படியே தான் சுற்றிட்டு இருப்பானுங்க. மத்தியான நேரம் ஒன்றும் கிடையாது இவனுக்கு. வெயில் வேறு பயங்கரமாக அடிச்சிட்டுக்குதுங்க. அதனால் ஒரு துண்டை வேறு எடுத்துட்டேன் நான். பார்த்தீங்களா, ஒரு துண்டு எடுத்து தலையில் போட்டாச்சுங்க. ஏன்னா இப்போ வர வர வெயில் ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை, பயங்கரமாக போயிட்டுருக்கு. நீ அக்னி நட்சத்திரம், மே மாதம் இதெல்லாம் வரும்போது சும்மா அருமையாக இருக்குன்னு நினைக்கிறேன். மூளை விட்டுருக்கே, நீயே இரு வர. ஏய், போடாங்கிட்டு இல்லை, கேங்ஸ் இருந்தால் ஒரு வழி வண்டிடுறாங்க. நம்ம தள்ளி வச்ச இன்ஜின் இங்கே நிற்கிது. இங்கேருந்து முக்கி தள்ளிட்டு வந்தேங்க. ஸோ ஓரளவுக்கு நம்ம தள்ளிட்டோம். இன்னும் தள்ளி வச்சு மாட்டினதுக்கப்புறம் தண்ணி இறங்க போகுது. இன்னும் அந்த ஒரு வெண்டு தெரியுது பாருங்கள், பிளாக் வெண்டு, அங்கே குறைஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. இப்போ இங்கேயே மேலே இருந்ததுங்க இந்த இன்ஜின். இந்த ஓஸ் போட்டு இதெல்லாம் பறச்சு விட்டுட்டு இதில் தண்ணி போய் நம்ம தண்ணி காட்டிகிட்டு இருந்தோம். பட் ஆனால் ரொம்ப கீழே போனங்காட்டிக்கு இப்போ இதுலேயே தண்ணி குறைஞ்சி போச்சு. இன்னும் வந்து கீழே இறக்கி வச்சே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் இப்போ நம்ம தள்ளியிருக்கோம். போகலாம்.
அவ்வளோதாங்க, நம்ம கிளம்பியாச்சு. பாருங்க, டிரைவர் எங்கள் மம்மி தான். கொஞ்சம் தூரம் போய் நம்ம வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், அந்த கரடுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே எல்லாத்தினாலையும் வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா வர முடியாதுங்க. ஏன்னா இங்கே இருக்கிறனால நம்ம போயிட்டு வர முடியுது. இங்கே எல்லாருனாலையும் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ஈஸியாக வர முடியாதுங்க. அதனால் சீக்கிரம் வர முடியாது. ஃபுல்லி ஃபாரஸ்ட்டு. இங்கே பாருங்கள், நம்ம வந்த பாதை அதுதான். கைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அந்த கரடை வந்து நம்ம ஓரளவுக்கு வந்துட்டோம். இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பவானிசாகர் டேமோட மொத்த வியூவும் தெரியுங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் இங்கே பாருங்கள், பெரிய பெரிய மலைகள்லாம் எப்படி தெரியுதுன்னு பாருங்களேன். ஸோ அந்த டீப் ஃபாரஸ்ட்டில் ஒரு கோயில் இருக்குங்க. அது பேர் சோழக்கார மாரியம்மன் கோயில். ஆக்சுவலாக அங்கே எல்லாத்தாலையும் போக முடியாது. சப்போஸ் ஒரு நாள் நம்ம அங்கேயும் போக முடிஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். பாருங்கள், நம்ம அந்த மொக்கையை தாண்டி வந்துட்டுருக்கோம். செல்லு ஹீட் ஆகிறங்காட்டிக்கு அப்படியே ஜர்க் ஆகுது. கைஸ் அங்கே பாருங்களேன், நீருக்காக வந்துங்க அது மீன் சாப்பிட்றதுக்காக அப்படியே சன் பாத்தை எடுத்துகிட்டு இருக்கு, கையை ரெக்கையெல்லாம் விரிச்சு. அவ்வளோதாங்க, நம்ம இந்த இடத்துல நிப்பாட்டிட்டு இப்போ நம்ம இறங்கி நடந்து போக போகிறோம். ஏன்னா அது ரொம்ப சுற்றுங்க, ரொம்ப தூரம் ஆற்றிட்டு ஏன் போகணும், இங்கேருந்து இப்படி போனோம்னா சைடில் அப்படியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் நம்ம நடந்து போயிடலாம். இங்கே நிறைய நீர்நாயெல்லாம் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கான ஒன்றை அவ்வளோதாங்க, நம்ம வந்து பரிசெல்லாம் நிப்பாட்டியாச்சு. இந்த இங்கே பாருங்கள், இங்கே நிப்பாட்டியாச்சு. அப்படியே நீ நடக்க ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட இது 1:30 மணிங்க. மொட்டை ஃபைலில் துண்டு எடுத்து தலையில் போட்டு இப்போ அப்படியே போயிட்டுருக்கோம். அந்த இடத்துல கோயில் தெரியுதா? அங்கே பாருங்கள், தெரியுது பார்த்தீங்களா? அதுதான் கோயில். அப்படியே நடந்துட்டு போயிட்டுருக்கோங்க. வெயிலுக்கு தண்ணி பாட்டில் கூட எடுத்துகிட்டு வரல, ஏன்னா இத்தனை தண்ணி இருக்குல்ல, நம்மளுக்கு எதுக்கு பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு வந்துட்டோம். இன்றைக்கி போய் பார்ப்போம் கோயிலில் யாராவது இருப்பாங்களா அப்படின்ட்டு. இருந்தாங்கன்னா அப்படியே எல்லோரும் சேர்ந்து சாமி கும்பிட்டு அப்படியே வர வேண்டியதான். கோயிலுக்கு பக்கத்தில் வந்து வந்தாச்சுங்க. அந்த பின்னாடி செவரு நம்மளுக்கு அப்படியே தெரியுது. பார்த்தீங்களா எப்படி முக்காடை ஓட்டு வந்துட்டுருக்கோன்ட்டு. வெயிலுங்க, நடந்து கேஸ் வாங்குறத விட சூரியனோட அந்த வெயிலால் நம்மளுக்கு வேறு வந்துட்டுருக்கு பயங்கரம். நம்ம இங்கே பாருங்களேன், கோயிலுக்கு வந்து வந்தாச்சு. இங்கே தான் வந்து சாமி இருந்த மாதிரி சொல்கிறாங்க. அத்தாடி, இன்னும் இந்த முள்ளே இருக்குது. அவ்வளோதாங்க, இதுதாங்க இந்த செக்காந்தோட்டத்து கருப்பராயன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோயில். இங்கே இருக்கிறவங்க எல்லாமே எல்லாம் வணங்கியிருப்பாங்களாட்டா. இன்றைக்கி அமாவாசை அப்படிங்கிறங்காட்டிக்கு எல்லாம் சுத்தம் பண்ணி விட்ருக்குறாங்க. இங்கே பாருங்கள், கருப்பராயன் எப்படி இருக்காரு அப்படின்ற உங்களுக்கு காட்டுறேன். கடாய் வெட்டியிருப்பாங்க இருக்குதுங்க, நாங்கள் வெட்டியிருக்காங்க பாருங்கள். ஸோ இதுதான் வந்து செக்காந்தோட்டத்து செக்காந்தோட்டத்து கருப்பராயன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருப்பராயன் கோயிலுங்க. எப்படி இருக்காரு பார்த்தீங்களா? அருவாலை கையில் இருந்துட்டு அப்படியே பயங்கரமாக காட்சி அளிக்கிறாப்புல. பவானிசாகர் டேம்குள்ளே இருக்குதுங்க. இப்போ பவானிசாகர் டேம் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், அந்த இடத்துல இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, பவானிசாகர் டேம் பின்னாடி இந்த இடம் வந்து இருக்குது. இங்கே எல்லாத்தினாலுமே வர முடியாது. ஸோ அதனால தான் உங்களுக்கு வீடியோ பதிவாக எடுத்துகிட்ருக்கோம். இங்கே தன்னாசியப்பருக்குன்னு தனி சன்னதிங்க. அதுக்கப்புறம் எதிர்சாமி எல்லா கோயிலும் இருக்கிற மாதிரி கடாயெல்லாம் இங்கே தான் வந்து பலி கொடுக்குற இடங்க. அங்கே மரத்துக்கடியில் கூட ஒரு சிலை இருக்குது பாருங்க. அவ்வளோதாங்க, இந்த இடத்துல மொத்தமாக ஒரு 1 2 3 இந்த மாதிரி 4-5 இடத்துல தாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன சிலைகள்லாம் வச்சு அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் வழிபட்டுட்டு வர்றாங்க மக்கள். மக்களே அவ்வளோதான், நம்ம வந்து இங்கே வந்து சாமி கும்பிட்டாச்சுங்க. இன்றைக்கின்னு பார்த்து யாருமே வரலையாட்டா. அதனால்
இங்கே யாருமே இல்லை. நம்மளாக வந்து அப்படியே சாமி உள்ளே திறந்துட்டு போயிட்டு உள்ளே இருக்கிற கருப்பராயனை தரிசிச்சாச்சுங்க. இதா எங்கே வா 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 இதாங்க டேம் பேக் சைடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ அப்படியே ஆப்போசிட்டில் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. கைஸ், நம்ம ஒரு வழியாக அந்த கோயிலில் தரிசிச்சுட்டு இப்போ நம்ம எப்படி போனோமோ அதே மாதிரி ரிட்டன் வந்தாச்சுங்க. பார்த்துருப்பீங்க இந்த கோயில் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப காலத்து ஒரு எப்படின்னா ஒரு பழமையான ஒரு கோயிலுங்க. பழமையான ஒரு கருப்புசாமி, ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கருப்புசாமின்னு சொல்கிறாங்க. செக்காந்தோட்டத்து கருப்பராயன். இது வந்து நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்டுக்குள்ளே இருக்கிற தெய்வங்கள் என்றைக்குமே வந்து உக்கிரமாக தாங்க இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி தெய்வங்களை நான் தேடி தேடி போவேன். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி போய் பார்த்துட்டு வந்துட்டோம். உங்களுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டேன். அவ்வளோதாங்க. அது ஒரு சின்ன கோயில். ஆற்றை தாண்டி நம்ம பரிசல்லாம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கே போகிற மாதிரி இருக்குதுங்க. அவ்வளோதான். நம்ம ஒரு வழியாக எங்கேருந்து பரிசல் கொண்டு வந்து நிப்பாட்டினோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு இப்போ மறுபடியும் வந்தாச்சு. இப்போ நம்ம பரிசலெல்லாம் போட்டுட்டு மறுபடியும் ரிட்டன் வீட்டுக்கு போக போகிறோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இனி நம்ம அப்படியே பரிசலில் ஏறி அந்த பக்கம் போயிட்டு வீட்டுக்கு போக போகிறது தான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அந்த கருப்பராயன் எப்படி இருக்கார் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாங்க இதே மாதிரி ஒரு நல்ல பதிவோட அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் மகி. பாய்.